அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு குட்டி ஸ்டோரிஸ் பை ஹரி. நாம் இன்று பார்க்க போவது வயோதிகரின் தனிமை, வாழ்வின் முடிவு. என் வீட்டில் இருந்து நான் சொல்லும் வீடு 3வது வீடு. 3 மாதங்களுக்கு முன்புதான் நான் இப்போது குடியிருக்கும் வீட்டை விலைக்கு வாங்கி கொண்டு இந்த ஏரியாவிற்கு வந்தேன். நான் காலையில் தினமும் வாக்கிங் போய்விட்டு வந்துதான் அலுவலகத்துக்கு கிளம்புவேன். அந்த வீட்டிற்கு தினமும் ஒரு இளைஞன் அதிகாலை வேளையில் நியூஸ் பேப்பர் போடுவான். பேப்பரை போடுவதற்காக தபால் பெட்டியை விட சற்று பெரிதாக அந்த வீட்டின் கேட்டில் ஒரு பெட்டி வைக்கப்பட்டிருக்கும். பேப்பர் போடும் பையனும் தினமும் அதிலேயே பேப்பரை போட்டுவிட்டு சென்று விடுவான். அன்று ஒரு நாள் நான் வாக்கிங் போய்விட்டு திரும்பி வரும்போது திடீரென்று அந்த பெட்டியை காணவில்லை. நியூஸ் பேப்பர் போடும் பையன் காலிங் பெல்லை அழுத்தி கொண்டிருந்தான். அந்த வீட்டில் இருந்து யார் வருகிறார்கள் என்று நியூஸ் பேப்பர் போடும் பையனோடு நானும் பார்த்தபோது ஒரு வயோதிகர், 80 வயது இருக்கும், மெதுவாக அந்த பெரியவர் வந்து கதவை திறந்தார். இளைஞனும் அந்த பெரியவரிடம், வாசலில் இருந்த பாக்ஸ் எங்கே ஐயா என்று கேட்டான். பெரியவரோ, தம்பி, நான் தான் அந்த பெட்டியை நேற்று எடுத்து விட்டேன். நீ தினமும் என்னை அழைத்து பேப்பரை கையில் கொடுத்து விடு என்றார். அதற்கு அந்த இளைஞனும், ஐயா, அது உங்களுக்கும் நேரம் எடுத்துக்கொள்ளும், எனக்கும் நேரம் அதிகம் செலவாகும். காலையிலேயே பல இடங்களுக்கு சென்று பேப்பர் போடுவதால் நீங்கள் சொல்வது போல செய்வதற்கு எனக்கு நேரம் கூடுதலாக செலவாகும். ஆகவே நீங்கள் மறுபடியும் அந்த பெட்டியை இருந்த இடத்திலேயே வைத்தால் நன்றாக இருக்கும் என்றான் அந்த இளைஞன். பெரியவரோ, தம்பி, பரவாயில்லை, நீ என்னை அழைத்து கையில் பேப்பரை கொடுத்து விட்டு போ. வேண்டுமென்றால் நான் கூடுதலாக 500 ரூபாய் ஒவ்வொரு மாதமும் உனக்கு கொடுத்து விடுகிறேன் என்றார். அவர் சொல்வதின் கருத்து அந்த இளைஞனுக்கு மட்டுமல்ல, எனக்கும் புரியவில்லை. எதற்காக கையில் கொடுக்க வேண்டும் என்கிறார்? மேலும் அதற்காக 500 ரூபாய் அதிகப்படியாக செலவு செய்யவும் தயாராக இருக்கிறாரே என்று நான் யோசித்தபடி நின்று கொண்டிருக்க அவரிடமே அதற்கான காரணத்தை கேட்டான் நியூஸ் பேப்பர் போடும் இளைஞன். அந்த பெரியவர், தம்பி, சமீபத்தில் என்னுடைய வயதான மனைவி இறந்து விட்டாள். நான் தனியாகத்தான் இருக்கிறேன். எனது பிள்ளைகள் எல்லாம் வெளிநாட்டில் செட்டில் ஆகிவிட்டனர். என் மனைவி நெடுநாட்களாக நோய்வாய்ப்பட்டு படுத்த படுக்கையாக இருந்து இறந்து போனாள். நான் வளர்த்த பிள்ளைகள் எல்லாம் அவள் நோயுடன் போராடி கொண்டிருக்கும் போதே கொஞ்சம் கொஞ்சமாக போனில் பேசுவதை நிறுத்திவிட்டார்கள். என் மனைவியின் மரணத்துக்கு கூட அவர்கள் யாரும் வரவில்லை. நான் கஷ்டப்பட்டு வளர்த்த எங்கள் பிள்ளைகளுக்கு பாரமாகி விட்டோம். நீயாவது தினமும் வந்து என்னை அழைத்து பேப்பரை தந்தால் நான் இன்னமும் உயிரோடு தான் இருக்கிறேன் என்று அக்கம்பக்கத்தில் உள்ளவர்களுக்கு தெரிய வரும். ஆரம்ப காலங்களில் என் சந்தோஷம், என் தனிமை, என் குடும்பம் என்று சுயநலமாகவே சிந்தித்து அக்கம்பக்கத்தினர் வலிய வந்து அன்பாக பேசிய போதெல்லாம் எங்கே ஏதாவது உதவி கேட்டு விடுவார்களோ என்று நானாகவே நினைத்து கொண்டேன். ஒரு கட்டத்தில் அதை தொந்தரவாக நினைக்க ஆரம்பித்தேன். மிக உயரமாக காம்பவுண்ட் கேட் என போட்டு அவர்கள் வருவதை முற்றிலும் தடுத்து விட்டேன். யாரெல்லாம் எனது நெருங்கிய உறவுகள், நம்பிக்கைக்கு உரியவர்கள், என்னுடைய கடைசி காலம் வரை என்னுடன் இருப்பார்கள் என்று நினைத்தேனோ அவர்கள் எல்லோருமே துக்கம் விசாரித்ததோடு கடமைக்கு வந்து போனார்கள். ஆனால் யாரெல்லாம் வீட்டுக்குள் வரக்கூடாது, தொந்தரவு என நினைத்தேனோ அந்த அக்கம்பக்கத்தினர்தான் என் மனைவியின் இறுதி சடங்கில், இறுதி அடக்கம் வரையில் எந்த பலனையும் எதிர்பார்க்காமல் எனக்கு உதவினர், என்னுடன் நின்றனர். இப்போது அனைவரும் அவரவர் வேலை, அவரவர் குடும்பம் என்று நான் இருந்ததைப் போலவேதான் வாழ்கின்றனர். மேலும் நானும் வயோதிகன் என்பதால் பக்கத்து வீட்டில் உள்ளவர்கள் கூட என்னோடு பாசத்தோடும் சிநேகம் வார்த்தைகளோடும் என்னிடம் பேச்சு வைத்துக் கொள்வதில்லை. காரணம், பணம், அந்தஸ்து என்று உயர்ந்த நிலையில் தானாக வந்து அன்பாக உறவு கொண்டாடிய அந்த நல்ல உள்ளங்களை மதிக்க தெரியாமல் தடுத்த பாவியான என்னால் எந்தவிதமான நன்மையும் வராது என்றுதான் அவர்களும் என்னை தொடர்பு கொள்வதில்லை. ஒருவேளை நீ பேப்பர் போட தினமும் என்னை அழைக்கும்போது என்றாவது நான் வரவில்லை என்றால் நான் அன்று இறந்துவிட்டேன் என்று தீர்மானித்துவிடு. உடனே அக்கம்பக்கம் உள்ளவர்களிடமும் போலீசிடமும் அழைத்து இதை பற்றி சொல்லிவிடு.
அப்புறம் தம்பி, என்னுடைய பிள்ளைகளின் வாட்ஸ்அப் நம்பரும் தருகிறேன். நான் இறக்கும்போது தயவு செய்து என் பிள்ளைகளுக்கு வாய்ஸ் ரெக்கார்ட் மூலம் என் மரணச் செய்தியை சொல்லிவிடு. இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த அந்த இளைஞனின் கண்களில் மட்டுமல்ல, என் கண்களிலும் இருந்தும் தாரை தாரையாக கண்ணீர் வந்தது. சொல்லிக் கொண்டிருந்த பெரியவருக்கும் குரல் தழுதழுத்தது. இன்றைய நவீன உலகில் தனி தீவாக உள்ள வீடுகளிலும் ஒவ்வொரு அபார்ட்மெண்ட்டுகளிலும் இந்த மாதிரி நிறைய முதியவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். சில முதியவர்கள் வாட்ஸ்அப்பில் தினமும் குட் மார்னிங் என்றும் வணக்கம் என்றும் அனுப்பும் போதெல்லாம், கடவுளே, இந்த பெருசுக்கு வேறு வேலையே இல்லை, பெரிய தொல்லையாக இருக்கிறது இதோடு என்று நினைத்து பலரை நானே பிளாக் செய்துள்ளேன். இப்போதுதான் அதன் உள்ளார்ந்த அர்த்தம் தெளிவாக புரிகிறது. அவர்கள் எல்லாம் தனிமையில் வாடுகிறவர்கள், அன்புக்காக ஏங்குகிறவர்கள். ஏகப்பட்ட அறைகள், 4 கார்கள் என வீட்டில் இருக்கும். ஆனாலும் கூட பேச்சு துணைக்கு யாரும் இருப்பதில்லை. யாரிடமும் பேசாமல் தனிமையில் இருந்து அந்த துக்கத்திலேயே மரணத்தை தழுவியவர்கள் பலர். அவர்கள் நினைக்கும் எதையும் மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ளக்கூட முடிவதில்லை. ஏனென்றால் கேட்பதற்கு எந்த காதுகளும் தயாராக இருப்பதில்லை. ஒருவேளை அவர்கள் நமஸ்காரம், குட் மார்னிங் என்று மெசேஜ் அனுப்புவது நான் உயிரோடு தான் இருக்கிறேன் என்பதை மற்றவர்களுக்கு உணர்த்தத்தான் அனுப்புகிறார்கள் என்று இப்போதுதான் நினைக்கிறேன். பச்சை இலைகளும் ஒரு நாள் பழுத்த இலைகளாக மாறித்தான் ஆக வேண்டும். வயதானவர்கள் உடன் இருப்போம், துணை இருப்போம், அவர்களுக்கு ஒரு நம்பிக்கையாய் இருப்போம். நமக்கும் ஒரு நாள் அந்த நம்பிக்கை கை கொடுக்கும். கண்களை துடைத்தபடி நியூஸ் பேப்பர் பையன், சரிங்க ஐயா, தினமும் நான் உங்களை கூப்பிட்டு கையிலேயே பேப்பரை கொடுத்து விடுகிறேன் என்று சொல்லிவிட்டு கனத்த மனதுடன் அங்கிருந்து செல்ல என் கால்கள் அங்கிருந்து நகர மறுத்தன. ஏகப்பட்ட வழிகளில் நாம் பொழுதுகளை கழிக்கிறோம். இதுபோல வயோதிகர்களுடன் நம்மால் முடிந்த அளவு நேரம் செலவிடுவது அவர்களுக்கும் ஆறுதல் தரும், நமக்கும் ஆத்ம திருப்தியை தரும் என்ற முடிவோடு பெரியவரை பார்த்து கையை ஆட்டியபடி அவருடைய வீட்டிற்குள் சென்றேன். வராண்டாவில் போடப்பட்டிருந்த சேரில் நாங்கள் இருவரும் உட்கார்ந்து பேசிக்கொண்டிருக்க அந்த பெரியவரின் முகத்தில் தெரிந்த மலர்ச்சிக்காக தினமும் சிறிது நேரம் ஒதுக்குவது என்ற முடிவோடு அவரிடம் விடைபெற்று வீட்டுக்கு வந்தேன். கதையை படித்த கேட்ட அனைவருக்கும் நன்றி. கதை பிடித்திருந்தால் நமது சேனலை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். நமது புதிய சேனலான பக்தி ஸ்டோரிஸ் பை ஹரியில் தினமும் ஆன்மீக கதைகளை பதிவிட இருக்கிறோம். அதன் லிங்க் இந்த வீடியோவின் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உள்ளது. அனைவரும் கண்டு கேட்டு ஆதரவளிக்கும்படி பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.